ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸ்லேருந்து சைக்காலஜிலேருந்து யூனிட் 9ல் உள்ள டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 9 அப்படின்னு பார்த்தோம்னா, வழிகாட்டுதலும் அறிவுரை பகிர்தலும் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள முக்கியமான ஒன் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நம்மளோட சேனலில் இருந்து பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 24ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ யூனிட் 9ல உள்ள முக்கியமான ஒன் வேர்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வழிகாட்டல் அதோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. கல்வியில் வழிகாட்டல், தொழிலில் வழிகாட்டல், தனிப்பட்ட வழிகாட்டல் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க வழிகாட்டல் அப்படிங்கிறத. அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்குறோம். ரென்செலி என்பவரின் கருத்துப்படி உயர் அறிவாண்மை குழந்தைகள் தங்களிடமுள்ள 3 உயர் திறமைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயர் அறிவாண்மை, உயர் செயலூக்கம், உயர் ஆக்கத்திறமை அப்படிங்கிற 3 இது வந்து காணப்படுது. அடுத்து 3வது கொஸ்டின், உயர் அறிவாண்மை குழந்தைகளுக்கான கல்வி திட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வளமை கல்வி திட்டம், விரைவு கல்வி திட்டம், குழு வகை திட்டம் அப்படிங்கிற 3 வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்து 4வது கொஸ்டின், இயக்க குறைபாடு உள்ள குழந்தைகளிடம் அவங்கள்ட்ட என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. இயக்க குறைபாடு உள்ள குழந்தைகளின் அடையாளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் அசைவு திறன் குறைவாக காணப்படும், தெளிவற்ற கையெழுத்து காணப்படும், சுத்தமின்மை அதாவது சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க, திக்குதல், அப்புறம் வந்துட்டு தெற்றுதல் அதாவது தித்தி தித்தி பேசுவாங்களா அதை சொல்கிறாங்க. அடுத்து மழலை பேச்சு, இடது கை பழக்கம், இது எல்லாமே அவங்கக்கிட்ட காணப்படும் சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 5வது கொஸ்டின், நலிவடைந்த குழந்தைகளுக்கான கல்வி முறைகள் 5 வகையாக அதை ஈடு செய்யும் கற்பித்தல் முறைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, மொழி வளர்ச்சிக்கான கற்பித்தல், அடுத்து வந்து அறிவுப்புல வளர்ச்சிக்கு ஏற்ப கற்பித்தல், அடுத்து ஆர்வமூட்டும் கற்பித்தல் முறைகள், அடுத்து நல்ல தற்கருத்தை வளர்த்தல், அடுத்து சமூக நடத்தையை வளர்த்தல். இந்த 5 இது வந்து காணப்படுது கற்பித்தல் முறைகளில். அடுத்து 6வது கொஸ்டின், வழிகாட்டலின் பயன்பெறுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தனிநபர். அடுத்து 7வது கொஸ்டின், முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. தனது பிரச்சனைகளை எதிர்காலத்தில் தானே தீர்க்கவும் வளர்ச்சிக்கு உதவி செய்யவும் செயலை அறிவுரை பகிர்தல் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டால்பர்ட் அப்படிங்கிறவங்க வந்து குறிப்பிட்றாங்க. 8வது கொஸ்டின், வழிகாட்டல் திட்டத்தில் மைய பங்கு வகிப்பது அறிவுரை பகிர்தல். அடுத்து 9வது கொஸ்டின், அறிவுரை பகிர்தலில் உள்ள 10 படிநிலைகளை கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா நியூசம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 10 படிநிலைகள் வந்து குறிப்பிட்றாங்க அறிவுரை பகிர்தலில். அடுத்து 10வது கொஸ்டின், அறிவுரை பகிர்தலில் 3 விதமான அணுகுமுறைகளை பின்பற்றப்படுகின்றன. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல், தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல், அறிவுரை பகிர்தலில் சமரச முறை அப்படிங்கிற 3 முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து 11வது கொஸ்டின், நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலில் அறிவுரை கூறுபவரை மையமாக கொண்ட இம்முறைக்கு பிரபலப்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம்சன் அப்படிங்கிறவங்க வந்து நேரடி முறையை வந்து பிரபலப்படுத்தி இருக்கிறாங்க. இது வந்து நேரடி முறை அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து 12வது கொஸ்டின், தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலில் மாணவர்களிடம் தற்சார்பு தன்மையை வளர்க்கும் இம்முறையை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கார்ல் ரோஜர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து மறைமுக முறையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்துட்டு 13வது கொஸ்டின், அறிவுரை பகிர்தலில் சமரச முறை டேஸ் என்பவரால் பிரபலப்படுத்தப்பட்ட இம்முறை இன்றைய கல்வி சூழலில் வழிகாட்டுபவர்களில் பெரும்பாலாராலும் பின்பற்றப்படுகிறது. எஃப்சி தான் அப்படிங்கிறவங்களோட தான் முறையை வந்து பின்படுத்துகிறாங்க. அடுத்து 14வது கொஸ்டின், நேரடி அறிவுரை பகிர்தலில் முதல் படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுப்பாய்வு. அடுத்து 15வது கொஸ்டின், இளஞ்சிறாருக்கும் தீவிர நடத்தை கோளாறு உள்ளவர்களுக்கும் தேவையான அறிவுரை பகிர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா நேரடி அறிவுரை பகிர்தல் அப்படிங்கிறது தான் காணப்படுது. அடுத்து 16வது கொஸ்டின், மறைமுக அறிவுரை பகிர்தலில் வழங்கப்படும் வேறு பெயர்கள் மட்டும் வளர்ச்சிசார் செயல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 17வது கொஸ்டின், அறிவுரை பகிர்தலை மேற்கொள்பவர் யார் பார்த்தோம்னா சிறப்பு பயிற்சி பெற்றவர் தான் இந்த அறிவுரை பகிர்தலை வந்து மேற்கொள்ள முடியும் சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 18வது கொஸ்டின், குழு மனவியல் என்பது குழு நடத்தை விவரிப்பதாகும். அடுத்து 19வது கொஸ்டின், குழு மனம் என்ற தொடரை விளக்குபவர் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்டுஹல். அடுத்து 20வது கொஸ்டின், வழிகாட்டலின் மைய பொருளாவது தனிநபர். அடுத்து 21வது கொஸ்டின், அறிவுரை பகிர்தல் மூலம் டேஸ் தனி ஒருவரின் பிரச்சனைகளை வந்து தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 22வது கொஸ்டின், தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல் டேஸ் எனப்படும் வளர்ச்சிசார் செயல் எனப்படும். 23வது கொஸ்டின், மாணவர் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளின் தொகுப்பை வழிகாட்டல் என்பவர் வந்துட்டு ஹெய்ட் அப்படிங்கிறவர் வந்து குறிப்பிட்றாங்க. அடுத்து 24வது கொஸ்டின், தொடக்க கல்வி நிலையில் கல்வி வழிகாட்டலில் எத்தனை இலக்குகள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 3 இலக்குகளாக வந்து குறிப்பிட்றாங்க. அடுத்து 25வது கொஸ்டின், மன நிறைவோடும் திறமையோடும் ஒரு தொழிலை செய்து தன்னையும் சமுதாயத்தையும் உயர்த்தி கொள்ள உதவுவது தொழில் வழிகாட்டலில் வந்து காணப்படுது. அடுத்து 26வது கொஸ்டின், மெதுவாக கற்போரை நுண்ணறிவு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸாமில் பொறுத்தளவு வந்துட்டு மெதுவாக கற்போரோட நுண்ணறிவு ஈவு அப்படின்னு பார்த்தோம்னா 70 முதல் 90% வந்து
காணப்படும். அடுத்து 27வது கொஸ்டின், ஒரு வகுப்பில் உள்ள பிற்பட்ட குழந்தைகளின் சராசரி என்பது 8 to 10%. அடுத்து 28வது கொஸ்டின், மெல்ல கற்போர் என்பவர் அப்படின்னு பார்த்தோம்னா பிற்பட்ட குழந்தைகளை வந்து குறிப்பிடுறாங்க. பிற்பட்ட குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோ லேர்னர்ஸ், அதாவது மெல்ல கற்போர்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து 29வது கொஸ்டின், ஆசிரியர்கள் மேல் வெறுப்பையும் ஆத்திரத்தையும் காட்டுவோர் குறைநிலை சாதனையாளர்களை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து 30வது கொஸ்டின், குறைநிலை சாதனையாளர்களுக்கு தேவையானது ஆசிரியரோட அன்பு. அடுத்து 31வது கொஸ்டின், புலன் குறைபாடு உடைய குழந்தைகளிடம் காணப்படுவது ஆளுமை கோளாறு. அடுத்து 32வது கொஸ்டின், மனவளம் குன்றிய குழந்தைகளுக்கு தேவையான பள்ளி சிறப்பு பயிற்சி பள்ளி. அடுத்து 33வது கொஸ்டின், வகுப்பில் ஆசிரியருக்கு பெருந்தொல்லை தருவோர் அப்படின்னு பார்த்தோம்னா குறைநிலை சாதனையாளர். அடுத்து 34வது கொஸ்டின் முக்கியமானது, பிரெய்லி எழுத்திலான புத்தகங்களை படிப்போர் பார்வையற்றோர். அடுத்து 35வது கொஸ்டின், பிற்பட்ட குழந்தைகள் தனது வயதிற்கேற்ப கல்வி வளர்ச்சியில் டேஸ் ஆண்டுகள் பின்தங்கி இருப்பர். 2 ஆண்டுகளுக்கு மேல் வந்து பிற்பட்ட குழந்தைகள் வந்து கல்வி வளர்ச்சியில் வந்து பின்தங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. இப்போ யூனிட் 9ல் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து வந்து யூனிட் 10 பார்க்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ் இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்துருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.